ஐயா, மாணிக்க வாசகர் எழுதிய சிவபுராணம் அவர் சொல்ல சொல்ல சிவனே தன் கையால் எழுதுனதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா? அது உண்மையாவா? அதில் சிவனோட கையொப்பமும் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பொன்னம்பலத்தார் நாயனார்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லை மக்கள்களால் சொல்லப்பட்ட கட்டுக்கதையா? ஐயா, ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி. இந்த கேள்வியை நீ கேட்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பெரும்பாலும் எந்த கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் எனக்குள்ளே கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு, பதிலும் நானே, கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிறது இறைவனுடையது. கேட்க வைப்பதும் அவரே, பதில் சொல்ல வைப்பதும் அவரே. காட், கடவுள் இருக்கிறார். எல்லார் மனிதன் உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வெளிப்பாடு ஆகிறது. இதில் இன்னும் ஒன்று, இது ஐதீகமா அல்லது கற்பனையா என்று பார்த்தால், இறைவன் சொல்ல மனிதன் எழுதுவதாகத்தான் இருக்கிறது ஐயா. மனிதன் சொல்லி கடவுள் எதை செய்ய வேண்டியது இல்லையா. மனிதன் சொல்லி கடவுள் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. இறைவன் சொல்லுவதைத்தான் நம் மனுஷன் செய்கிறான். அன்று திருவள்ளுவர் எழுதினார். என்ன எழுதினார்? அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு உலகு, எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான், என்னும் எழுத்தும் கண்ணனத்த. யாரு? அருள் புரிகிற அறிய செய்கிறவர் இறைவன். எதுவாயினும் இந்த உலகத்திலே ஒரு கருத்தா இருந்தாலும் விதைய எதுவாயினும் இறைவன் காட், அவர் கொடுக்கிற வார்த்தை இந்த மனதில் இருந்து அவனுக்கு பயிற்சி ஆகிறது. அதுதான் குரு பயிற்சி. அப்போ இறைவன் சொல்ல சொல்லதான் இவன் எழுதினான். இவனுக்கு பேரு ஞானி, மகான், யோகி. மனிதன் என்ன கடவுளா? அதுபோல பொய்யான ஒரு நிச்சயமாக மாணிக்க வாசகர் இந்த பிரபஞ்சத்திலே இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதை அந்த அருட்பெருஞ்சோதியை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார். அதான் நம்ம உள் மனம் அதெல்லாம் அறிய சும்மா மேலோட்டமாக பாட்டை படிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இமைப்பொழுது அந்த இறைவன் உனக்குள் வாழணும்னா உனக்குள் உண்மை இருக்கணுங்கிறது தெரியுமா? உண்மை, அன்பு, தருமம், கடமை, மனசாட்சியோடு நீ வாழ்ந்தால் நமச்சிவாயா உனக்குள் இருப்பார். இல்லைன்னா இல்லையா. சும்மா சொல்லிக்கிட்டு நீ உள்ளத்தில் உண்மை இல்லாமல் நமச்சிவாயின்னு ஓத அது உனக்குத்தான் கேடு. இதே நீ உண்மையை சுமந்துக்கிட்டு சொல்லு, ஓம் நமச்சிவாயா, நன்மைகள் பிறக்கும், தீமைகள் ஓடிவிடும். அப்போ இறைவன் சொல்ல மனிதன் எழுதியதான் இங்கு இருக்கு. நாம் படிக்கும் அத்தனையும் கடவுள். மாணிக்க வாசகர் சொல்ல கடவுள் எழுதலையா, மடையன் எவனோ எழுதியிருக்கான். இறைவன் சொல்ல மாணிக்க வாசகர் இந்த மனதோடு நேரில் என்ன உட்காந்துக்கிட்டா அப்படி சொல்லுவார். ஜோதியா, ஒளியா, இந்த மனதில் இது எல்லாரும் தான் எழுதுறது. ஆனால் நிறைய உண்மையான ஆன்மீகங்கள் நிறைய மறைக்கப்பட்டு ஐதீகம் வரலாறுங்கிறதுல கற்பனைகள் தான் நிறைந்து இருக்கிறது அன்றி இந்த கற்சிலை என்பது ஒன்று சிவலிங்கம். இதற்கு பல பெயரில் இருக்குது. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு பாட்டு பாடுதானா? சிவலிங்கங்கிறது ஒன்று தான் ஐயா. ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கு ஐதீகம், அது வரலாறு. அந்த சிவம் சக்திங்கிற ரெண்டு பேரை வச்சு எத்தனை பாட்டு இருக்குது தெரியுமா? பாட்டு. ஏன் இதெல்லாம்? அந்த கற்சிலைக்குள் கடவுள் இருக்காரான்னா இல்லை. கற்பனைகள். இன்னும் முழுமையான நாம் இறையாண்மையை அறியவில்லை. என்றுமே இறைவன் அருளை பெற்றவர்கள், ஆசீர்வாதம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆசீர்வாதம், இறைவன் அருள், தீட்சைங்கிறது பெற்றவர்களுக்கு இறைவன் ஞானஸ்தானம், ஞானங்கிற அறிவை, மெஞ்ஞானத்தை கொடுக்கிறார். அந்த மெஞ்ஞானம் அந்த மனிதனுக்குள் வெளிப்பாடாகிறது. ஆகும்போது அவர்
உயர்ந்த மகானாக மதிக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். அதனால் அவருக்கும் பேர், மக்களுக்கும் பேர். அடுத்த அவரும் தன் இறப்பை பிறப்பாக்கி விட்டு செல்கிறார். தான் இறந்த பின்னும் வரலாறாக வாழ்கிறார். அதுதான் ஏன் மறுஜென்மா. என்னய்யா, சரியா தவறா? நல்லா அருமையாக சொல்லிட்டீங்க. அப்படியே இதை சொல்லிட்டீங்க.